Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டாக்டர் கோபுஜன், பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கூப்பிட்றாரு. அங்கே விவாதிக்காமல் வெளியில் வந்து பேசுகிறாங்க, போராட்டத்தை தூண்டுறாங்க. இது சரியா அப்படிங்கிறாங்க. அடிப்படையிலே நேயர்களுக்கு வந்து இந்த சினிமாலெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பழைய காட்சி காட்டுவாங்கள்ல, அது மாதிரி நீட் அப்படிங்கிற எந்த கான்செப்ட் கூட இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது, அந்த கான்செப்ட் படி நீட் இருக்கா அப்படிங்கிறதா முக்கியம். நீட்டுங்கிறது கொண்டு வந்தது வந்து திறமையானவர்களை மருத்துவர்களை உருவாக்குவது ஒன்று, அப்புறம் வெளிப்படைத்தன்மை உருவாக்கு, லஞ்ச லாவண்ய ஊழலை எல்லாத்தையும் அழிக்கிறது, அது எல்லா மக்களுக்கும் வந்து கல்விகள் போய் சேரணும். இதுதான் அடிப்படையான நீட். இப்போ நீட்டில் தெரியுங்களா, 0 மார்க் எடுத்தவன் இல்லை மைனஸ் மார்க் எடுத்தவன் கூட நீட்டில் சேர்ந்துடலாம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், திறமையானவர்களை கொண்டே வரலது. 2. மூன்றாவது, கல்வியை கம்ப்ளீட்டாக வியாபாரமாக்கி டியூஷன் சென்டர் வந்து மாஃபியாவாக உருவாக்கிடுச்சு. 3. ஏழை மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் நீட்டுக்குள்ளே போகவே முடியாது, ஏன்னா அவன் கோச்சிங் சென்டர் போய் அப்படி தான் போகணும். 4. அதுக்கடுத்து மிகப்பெரிய பணிச்சுமை, மனைச்சுமை ஆச்சுங்களா. 5. ரெண்டாவது, படித்த பாடத்தில் கேள்வி கேட்காத ஒரே எக்ஸாம் நீட்டு தான். படிக்காத பாடத்தில் அதுக்குன்னு தனியாக படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது இது. 6வது, மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை பறித்து ஒட்டுமொத்த ஒன்றிய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய மறைமுக திட்டம். 7. ரெண்டாவது, மருத்துவக் கல்லூரியிலும் நீட்டுக்கு முன்னாடி 60 லட்சத்தில் இருந்தா MBBS ஜாயின் பண்ணிடலாம். 65 லட்சத்தில் படிச்சோம், இப்போ 1.5 கோடி ஆகும். 1.5 கோடி இருக்குது. 8. ரெண்டாவது வந்து ஒரு நீட்டுங்கிறது வந்து லஞ்சத்தை லாவணியத்தை அதை வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு. இது இவ்வளவு போன்ற அநியாயம் உள்ள, இவ்வளவு அநியாயத்துக்கு காரணமான நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த கட்சியினுடைய தலைவர் காங்கிரஸ் யாரு கொண்டு வந்த, அது காங்கிரஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் கொண்டு வந்தாலும் தவறுதான். என்னன்னா இது மட்டும் இல்லாமல் மனச்சுமை ஏற்படுத்தி இந்தியா தமிழ்நாட்டில் தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம் காங்கிரஸ் தானே சார். அந்த கட்சியினுடைய பிரதிநிதி ராகுல் காந்தி போராடுறாரு, தார்மீக உரிமை இருக்கா சார்? 2 இருக்கு சார். சார் நீட்ங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டோட இப்ப பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் காங்கிரஸ் போட்டதுதான், அதுல மறுக்கவே முடியாது. ஜிஎஸ்டி யாரு போட்டது? ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் போட்டதுதான். நீட் யாரு அந்த கான்செப்ட் கொண்டு வந்து இவங்க போட்டதான். நான் அவங்கள வந்து சரின்னு சொல்லல. நீட்டுனால அதை எதிர்த்து போராடி தமிழகம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்குது. இந்த நீட்டுனால 22 உயிர்கள் பழி வாங்கப்பட்டிருக்குது. அவ்வளவு மனச்சுமை, தொடர்ந்து பலிகள் நடந்துகிட்டே இருக்குது, மனச்சுமையை தாங்கவே முடியல. அப்போ இது போன்ற இருக்கக்கூடிய ஒரு நீட்டுக்கு ஒரு சமூக விரோத, ஆன்டி புவர், ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுக்கு சார் எக்ஸாம்? இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இப்ப நீட் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவன் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சொசைட்டியில வந்து நல்ல மருத்துவர் ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். நான் வச்சுக்கங்க, ஏன்னா MBBS படிச்சு முடிச்சு எல்லாமே அது ஒரு 6 வருஷம், அப்புறம் PG படிக்கணும், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், இது எல்லாமே 15 வருஷ படிப்புக்கு பிறகுதான் அவன் வர முடியுமே. இப்போ இருக்கக்கூடிய மருத்துவம் வந்து இந்தியா மருத்துவர்கள் உலகத்துல தலை சிறந்த மருத்துவர்கள், நீட்டு படிக்காமையே தலை சிறந்த மருத்துவர்கள் சார். நீட்டு படிச்சு அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு? ஒண்ணுமே தேவையில்லையே. இங்க இந்த இடத்துல சார் தொடர்ச்சியா 12 ஆண்டுகளுக்கு மேல நீட் தேர்வு நடந்துருச்சு. இந்த வருஷமும் வினாத்தாள் கசிவு 10 ஆண்டுகள் சார், 2016. சரி, இடையில அதுக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க, அப்புறம் இப்போ நிறுத்தியிருந்தாங்க, அப்புறம் நடத்தியிருக்காங்க. இப்போ வினாத்தாள் கசிவு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கு. உடனடியாக விசாரணை நடைபெற்றிருக்கு. 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடுமையான நடவடிக்கை எடுப்போம், மாணவர் நலனில் சமரசமே இல்லை அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க, பிரதமர் உறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் போராட்டம்? அதை கடந்து இந்த போராட்டத்துக்கு வேற ஏதோ இருக்கு? இல்லை சார். சார் நீட் தேர்வுல மோசடி பத்தி பேசல, நாங்க நீட்டே மோசடி, அதைத்தான் நான் சொல்ல வர்றோம். நீட்டுங்கிறது அடிப்படை இதே மோசடியான ஒரு எக்ஸாம், அது புரிஞ்சு வச்சுங்களா? அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க வந்து ஒரு நீட் தேர்வு கண்டக்ட் பண்றீங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு 20 பேர் வச்சுட்டு கோடிக்கணக்கான மாணவர்களுடைய தலைவிதி நிர்ணயிக்கிறீங்க. அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அவங்க வந்து பாராளுமன்றத்தில் பதில் சொல்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது. அவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கிட்ட தான் சொல்லணும். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் வந்து ரெண்டாவது என்ன பண்ணும், பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்று வச்சுக்குவீங்க. அங்க நடத்தக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் வந்து பிரைவேட்லயும் கோச்சிங் சென்டர் நடத்திடுவாங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீட்டு தொடங்கின காலத்தில் இருந்தே 2014 இருந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டே இருக்குது. ஆள் மாறாட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக் இத்தனை இருக்கு சார்.
நீட்டுல. அப்ப நீட்டுங்கிற கான்செப்டான எக்ஸாம் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரே ஒற்றை நோக்கு தான் சார். நான் சொல்றேன் என்னுடைய புரிதலுக்கு படி ஒற்றை நோக்கு. இவர்கள் எல்லாம் கருத்துக்கள் வேணா வேறுபடலாம், மற்ற என்னுடைய சக தோழர்கள் எல்லாம். ஆனா ஒண்ணுதான் சார், ஒன்றிய அரசினுடைய கல்வி என்கிற அதிகாரத்தை மாநிலத்திலே குவிப்பது. அந்த ஒன்றை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது சார் நீட்ல. டாக்டர், இல்லாத பயத்தை இல்லாத பிரமையை ஏன் உருவாக்குறீங்க சார்? நீட்டை எதிர்ப்பதற்கும் அடிப்படையான காரணம் ஒண்ணு சொல்றேன் ஐயா நந்தகுமார், ஒரே ஒரு என் கேள்விக்கு பதில் சொல்றேன் அடுத்த ரவுண்ட்ல. நீட்டுனால நீட் எக்ஸாம் வச்சு என்ன சாதிக்க போறாரு, என்ன ஒரு பாஸ் இருங்க சார், நான் அப்புறம் பேசுறேங்க. சாதிக்க போறாருன்னு அப்புறம் சொல்லிருங்க. ஒரே ஒரு கருத்தோட நீட்டு எது கொண்டு வருதுன்னு சொல்லிருங்க. ஒண்ணு, நீட்டை எதிர்ப்பது என்பது அடிப்படையான நோக்கம் மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை பறித்துவிட்டு ஒன்றியத்தில் குவிப்பது, அவ்வளவுதான். இன்னைக்கு நீட் தரமான மருத்துவம், தரமான மருத்துவக் கல்வி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குல்ல சார்? நான் என்ன சொல்றேன், தரமான மருத்துவக் கல்வி, தரமான மருத்துவம் நீட்டுக்கு முன்னாடியே தமிழகம் கொடுத்துருச்சு சார். PhD பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ட போயிட்டு திருப்பியும் வாய்ப்பாடு படின்னு ஏன் சார் கேக்குறீங்க? நீட்டுக்கு பிறகு எக்ஸிட் எக்ஸாம் வர போறது. அந்த எக்ஸிட் எக்ஸாம் அது ஒரு பெரிய கதை. எக்ஸிட் எக்ஸாம் என்ன ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க? அடுத்த சுற்றுல நீங்க பேசுங்க. ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு. நீங்க அடுத்த சுற்றுல அதுக்கு பதில் சொல்லுங்க. அடிப்படையான நோக்கமே ஒன்றியத்துல அதிகாரத்தை குவிப்பதுதான் சார். சார் அடிப்படையிலேயே நிறைய பேசணும். தோழர் சொன்னாரு தேர்வு சாதாரண தேர்வையும் நீட்டு தேர்வையும் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அதே அடிப்படையிலே தவறு. தேர்வு என்பது ஒரு படித்த மாணவனுடைய தகுதி. இல்ல சார், நீங்க இருங்க நான் சொல்லிடுறேன் ஐயா, டைம் இல்ல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன சொல்றேன்னா, ஒரு 5வது படிக்கிறான் ஒரு பையன், அவன் ஒரு தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதுனா 6வதுக்கு போறான். அந்த தேர்வையும் நீட்டு தேர்வையும் ஒப்பிட முடியுமா? JEE தேர்வு நீட் தேர்வை ஒப்பிடலாம்ல? இருங்க சார், இருங்க சொல்றத கேளுங்க சார். UPSC தேர்வு ஒப்பிடலாம் சார். இருங்க, நான் பேசி முடிச்சறேன். இருங்க, நோட் பண்ணுங்க சார். இருங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்குலாம் போணும். அடிப்படையில் அது தவறு சார். சார் நீட் அப்படிங்கிற தேர்வு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விலை எடுத்துட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதுதான் சொல்றேன், அது அடிப்படையில் எதிர்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, சகோதரி சொல்றாங்க எல்லாத்துக்கும் தெருவுக்கு வருவீங்களா? தெருவுக்கு தான் வருவோம். எந்தெந்த பிரச்சனைகள் மாநில உரிமையை எதிர்க்கிறதோ, மக்களுக்கு எதிராக இருக்கிறதோ, ஏழைகளுக்கு எதிராக இருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ, அனைத்து பிரச்சனைக்கு தெருவுக்கு வந்து போராடுவாங்க. அறவழியில இருக்கணும். ஆமா, அறவழியில சார். இன்னொரு நாட்டோட ஆதரவு ஸ்லோகன் இருங்க. அப்புறம் அங்க பாருங்க, இந்த நாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது. இருங்க ஒன்னு சொல்றேன். எந்த போராட்டம் நடந்தாலும் பிஜேபிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கு. என்ன புரோட்டோகால்னா, லோக்கல் லெவல்ல எந்த புரோட்டோகாலும் சாதியத்தை கொண்டு வருவாங்க, இந்தியா லெவல்ல பண்ற மதத்தை கொண்டு வருவாங்க. இந்தியா விட்டு வெளியே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்நிய சக்தி, தேசியம், ஆன்டி நேஷனல், இந்த 3 கான்செப்டை எல்லா போராட்டத்தை கொண்டு வருவாங்க. போராட்டம் நடக்கிறது டெல்லியில, நம்ம சென்னை உள்பட நடக்குது. ஆமா, இந்த இடத்துல அந்நிய சக்திகளுடைய சதி இதுல இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை இங்க இருந்து தான் எழுப்பியிருக்காங்க. இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. எந்த போராட்டம் எப்படி நடந்தாலும் அவங்க ஸ்டாண்டர்டாவா, டீனோவா, டிஃபாக்டாவோ இது அந்நிய சக்தி இருக்குது. இவர் ஐயா சொன்னாரு, ஏதோ லண்டன்ல ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு என்ன போராட்டம் பண்ணுது, அதே ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, அந்த முஸ்லீம் அமைப்பு போராட்டம் பண்ணுது அப்படின்னு சொல்ல இல்லையா? எதுவுமே இல்லையா? ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. என்ன ஆதாரம் இருக்கு? என்ன எதுக்கு சார் ஆப்கானிஸ்தான் டெல்லி போராட்டம் நாட்டோட கொடி அங்க வருது? நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இஸ்ரேல் வந்து காசாவை தாக்குது, சரிங்களா? அமெரிக்கா தாக்குது, இந்தியா வந்து அதுக்கு என்ன பண்ணுது? அங்க மனித உரிமைகள் அடிப்படையில் முதல்ல என்ன பண்றது? தாக்காதீங்க, முஸ்லிம்களை தாக்காதீங்க, அது தவறானது வந்து என்ன பண்ணுது? மனித உரிமைகள் சொல்லுது. அதே போல சார் நம்ம வெளிநாட்டுக்கு வேணாம் சார், நம்ம டெல்லியில தலைநகர்ல ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல இந்த தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை ஏன் முன்வைக்கிறீங்க, முழக்கங்களை ஏன் முன்வைக்கிறீங்க? இன்னும் வேற நாட்டுகளோட கொடி அங்க என்ன வேலை? அந்த நாட்டு கொடிக்கு இங்க என்ன சார்? இங்க பாருங்க, குழப்பம் ஏற்படுத்துவதற்காக சில பேர் இருப்பாங்க சார். இந்தியாவில் நடக்கக்கூடிய எத்தனையோ கலவரங்கள், குஜராத் கலவரமா இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய எல்லா கலவரங்களும் வந்து முஸ்லிமுக்கு எதிரான கலவரத்தை இந்துக்களை வந்து செஞ்சு எவ்வளவோ சாட்சிகள் இருக்குது, எவ்வளவு உர்ஜிதம் பண்ணி இருக்கிறாங்க. சொல்றீங்க இல்ல இருக்குது, இல்ல இருக்குது, எல்லா போராட்டத்துக்கும் நீங்க ஒரே மாதிரி ஒரு முத்திரை குத்துறீங்க அப்படிங்கறாங்க சார்.
அங்க இருக்கிற ப்ரூஃப் தான் நாங்க வந்து சொல்றோமே தவிர்த்து எதுவுமே இங்க பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. எதுக்கு ஆர்டிகல் 370 பத்தி என்ன சார் proof? நீட் விவகாரத்துக்கு இது பண்றதுல ஆர்டிகல் 370 பத்தி எதுக்கு நீங்க என்ன proof இருக்குது? பேசுறீங்க எதுக்கு சார், பேசுறீங்க அத நான் சொல்லுங்க சொல்றேன், ஃபர்ஸ்ட் கோடிக்கணக்கான சார் இன்னைக்கு இல்ல, போன்ல இருக்கு சார் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க. சார் இது வேடிக்கை ஆர்டிகல் 370 இல்ல, பத்தி இங்க பேசுறீங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இந்து இதுவ பத்தி எதிர்த்து வந்து எதுக்கு அந்த இடத்துல வந்து பேசணும் இதெல்லாம் நான் சொல்லல இங்க பாருங்க, நான் சொல்ல கேளுங்க. போன நியூட்ரல் அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் காணொளிகள் இருக்கா? சமூக காணொளிகள் இருக்கா? எடுத்து நான் பாருங்க சொல்றேன். இன்னைக்கு வந்து உலகமே கையில இருக்கு உலகமே கையில இருக்கு எடுத்து இப்ப பாருங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியால என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அதாவது வாய்ஸ் டைப்பிங் பண்ணலாம், இமேஜ் பண்ணலாம், இதெல்லாம் எல்லாமே AI. பண்ணலாம். நான் சார், ஒண்ணு சொல்றேன். AI. அப்ப ஏன் நியூஸ்ல இருங்க, வரது இருங்க, இருக்கா சார்? இருங்க, இருங்க. இருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். சார், protest social media ல பண்ணிடலாமா சார்? மாணவர்களுடைய ஏன் சார் தெரியுமா போராட்டத்தை நீங்க? இருங்க ஐயா. protest social ஐயா, media ல சார், பண்ணிடலாமா? திமுக ஐயா, ஆட்சியில ஒரு மாணவர்கள் போராட்டம் போராட்டம் நடந்தது. இந்த இடத்துல திசை மாறுதா, தூண்டப்படுகிறதா, மாணவர்களுடைய பிறரால் போராட்டம் அவர்கள் இருங்க. கருவியாக சார். பயன்படுத்தப்படுகிறார்கள் கேள்வி ஒரே எழுந்து ஒரு கேள்வி. மாணவர்களுடைய போராட்டத்தை டிராமா என்று சொல்லி கொச்சைப்படுத்தாதீர்கள். அதுதான் என்னுடைய கேள்வி. யாருமே அப்படி சொல்லல சார். நீங்க மேடம், தான் நீங்க தேவையில்லாம டிராமா சொன்னீங்க மேடம். கொண்டு இந்த போராட்டம் ஒரு டிராமான்னு சொன்னீங்க மேடம். மேடம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இந்த போராட்டத்தை டிராமா என்று சொன்னார்கள். நம்ம வந்து சொல்றோம் எல்லாரையும் டிராமா என்று சொன்னார்கள். தெரியாத உண்மை. மாணவர்கள் போராட்டத்தை திசை திருப்புறாங்க, தூண்டுறாங்க, கருவியாக அவர்கள் பயன்படுத்துறாங்க தான் குற்றச்சாட்டு. நிறைவு கருத்து சுருக்கமா சார், ரத்தின சார், நான் ஒண்ணு சொல்றேன் சார். மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் சமூக நீதிக்கு ஆதரவான போராட்டம், சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமைக்கு எதிரான போராட்டம். ஒண்ணு நன்றி சக்தி அதான் முக்கியம். சுருக்கமா மாற்றும் என்று சொல்லை தவிர மாறாதது எதுவுமே நன்றி கிடையாது. நன்றி அவ்வளவுதான். நன்றி. ஜனத்தி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.